என்ன அப்புறம் சா எப்படி இருக்கு? வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலியோடு தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சோளம் தோட்டத்தை தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட நண்பர்களோடு சேர்ந்து சோளம் தோட்டத்தில் சோளம் அவிக்க போகிறோம். உடனே மரத்தில் பிடுங்கி உடனே சோளம் தோட்டத்துக்கே வச்சு நாங்கள் இன்றைக்கு சோளம் அவிச்சு சாப்பிட போகிறோம். இந்த காணொலி வந்து வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 சோளனை கிட்ட வச்சிருக்கணும். இப்போ குடும்புற பருவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதெல்லாம் கருகி வந்துட்டு தான். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த சோளம் தோட்டத்துக்குள்ளே சோளனை வச்சு சாப்பிட்றது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படியே அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வாங்க இந்த காணொலி எப்படி இருக்கான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு ரெடி ஆகுது. எங்களுக்கு பானை எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். பானை இங்கே போத்தில் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து தான் ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் அடுப்பை ரெடி பண்ணி போட்டு முதல் சோளனை உடைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சோளனுக்கிட்ட முறிச்சிட்டு எடுத்துட்டோம். சரியான காற்று வர அடிக்குது. இதை நாங்கள் இனி உரிச்சு எடுப்போம் அவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. எப்படி இருக்குது பத்தி? நிறைய பருப்பு இருக்குது புல்லா. வேறு லெவல் என்ன? இங்கே இப்போ அடுப்பு புகையை வலிக்கிட்டுது. என்ன காற்று விடாத போலோட. ஆனால் என்ன கல்லை விட புறா தூக்கி மேலே வச்சுட்டீங்கண்ணே. அப்போ தான் கணக்காக எரிஞ்சு வரும். இப்போ எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. பெரிய அடுத்தாட்டம் தண்ணியை விட்டு அடுப்பில் வைப்போம். இப்போ நாங்கள் அதுக்கு அளவான தண்ணி விடுவோம். என்ன சோளனில் வந்து பட்டும் படாமலும் நிற்கணும் தண்ணி. அப்படி இதோட உப்பையும் போடுவோம். இதுக்கு வந்து உப்பு வந்து கூட போடணும். இப்போ போடுறதுக்கு ஆட்டி விட்டாச்சு. புறாவெல்லாம் நிற்கி போட பானை. உண்மையிலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500க்கு மேலேண்டு தான் சொல்லணும் சோளம் நிற்கிறது. எல்லாம் இப்போ முறைக்கிற பருவம் வந்துட்டுது.
மூடி விடுவோம், நல்லா அவியட்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி கிளி அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா அந்த சோழனை. சோழன் போட்டால் இதுதான் பிரச்சனை. இந்தியாவில் மரத்தில் வந்து ஏறி இருந்து கொண்டு தின்னும். இப்போ நாங்கள் வந்து இந்த சோழன் வந்து எப்படி முத்தி இருக்குன்னு நாங்கள் எப்படி எதை வச்சு பார்க்குறோன்னு சொன்னால், இந்த மேலே இருக்கிற தும்பு வந்து கருகி இருக்குது. சோழன் இப்போ முத்திட்டு தாண்டா இந்த தும்பு இருக்குது தானே, இது வந்து இப்போ இப்படி கருகி இருக்கும். முத்தாத சோழனுக்கு எப்படி இருக்குமென்று பார்த்தீங்கன்னா தும்பு வந்து கருகாது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த தும்பு வந்து கருக இல்லை, இது வந்து பிஞ்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்துங்க எப்படி கறி இருக்குன்னு பாருங்க. அப்போ இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் முத்தின சோழன் முத்தா சோழன் என்று பார்க்குறது. இது வந்து பிஞ்சு. உண்மையிலேயுமே இந்த சோழன் தோட்டத்துக்குள்ளே வச்சு சோழன் அவிச்சு சாப்பிட்றது எல்லாருக்கும் வந்து கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயும் வீட்டில் இருந்து எல்லாரோடையும் ஒரு சோழன் அவிச்சு சாப்பிட்றதுலேயும் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. ஆனால் அதை விட சந்தோஷம் வந்து சோழன் தோட்டத்துக்கே இருந்து சோழன் அவிச்சு சாப்பிட்றதான் உண்மையிலேயும் ஒரு நல்ல சந்தோஷம். அது வந்து என்ன சொல்லுங்க, அப்போ நண்பர்களோட சேர்ந்து அவிச்சு சாப்பிட்றது தான் இன்னும் பெஸ்ட். இந்த சோழன் வந்து ஒரு கைப்புரட்டினம். ஒரு மரத்தில் ஒரு சோழன் இல்லாத 2 சோழன் தான் வரும். ஆனால் அந்த முதல் வார சோழன் தான் பெருசாக வரும், அதுக்கு பிறகு வார சோழன் வந்து சின்னனாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மரத்தில் ஒரு சோழன் தான் இருக்குது. 2 மரம் நிற்கிது, 2 மரத்துலேயும் இப்போ 2 பொத்தி தான் இருக்குது. இப்போ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரத்தில் 2 சோழன் இருக்குது. ஒரு சோழன் வந்து பெரிய சோழன், அதுக்கு பிறகு வாரது வந்து இங்கே சின்ன சோழனாக தான் வரும். செட்டியான காத்தடிக்குது. இப்போ எங்களுக்கு அப்படியும் சோழன் பற்றி இப்போ அவிஞ்சு கொண்டு வருமானு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் ஓடுறதுக்கு எப்படி இருக்குன்ற சோழன். என்ன ஒரு அவிஞ்சிட்டா? திறந்து வாப்பம் இருக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ தான் தண்ணி ஹீட் ஆகுது. இப்போ மூடி விடுவோம். ஒரு நண்பர் வந்து கொச்சிக்குள்ளே இருக்கிறார். இப்போ இருக்க நாங்கள் திறந்து பார்ப்போம் அவிஞ்சிட்டு உண்டு. என்ன சுடுவதா? கலர் மாறிக்கொண்டு வந்துட்டேனே. அவிஞ்சிட்டா சார்? அப்போ உறக்கலாமா? அப்போ உறக்குவோம் என்ன?
தண்ணி போகாதானே சோழனுக்குண்ணே. கவனம் விழுந்துடும். சா எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் சோளத்தெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காது. சரியான காற்று அடிக்குது, விளங்காதுன்னு நினைக்கிறேன் நான் காய்க்கிறது. சுட சுட சோளம் ரெடி. நல்லா இருக்குது, உப்பு எல்லாம் கணக்காக இருக்குது, நல்லா அவிஞ்சிருக்குது, சாப்பிட நல்லா தான் இருக்குது. சோளம் நல்லா உண்மையிலேயுமே எல்லாருக்கும் விருப்பம். அதுவும் இந்த சோளம் தோட்டத்துக்கு இருந்து அவிச்சு சாப்பிட்றது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அங்கான நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. வீடியோவை இதோட முடிச்சு கொள்வோம். நன்றி, பாய். போட்டு மட்டும் சந்திப்போம்.